இப்ப ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ பொறுத்தவரை பொதுவா 5 டைப்ஸ்ல பிரிக்கலாம். ஃபார்ம், ஓரியன்டேஷன், லொகேஷன், ப்ரொஃபைல் அண்ட் ரன் அவுட். இந்த எல்லா டைப்பையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல டிஸ்கஸ் பண்ண போற கேட்டகரி பாத்தீங்கன்னா லொகேஷன் டாலரன்சஸ். லொகேஷன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்றாங்க. பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி அண்ட் சிமெட்ரிசிட்டி. இதுல நம்ம பொசிஷன் சிம்பிள் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பொசிஷனோட சிம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் போட்டு மேல வந்து ஆக்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு பாயிண்ட் இண்டிகேட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். பொசிஷன் பொறுத்தவரை கண்டிப்பா உங்களுக்கு வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகி தான் இருக்குன்னு. அட் த சேம் டைம் பொசிஷன் நம்ம வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா ஹோல் அண்ட் போர்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா பொசிஷன் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ல தான் யூஸ் பண்ணுவோம். பொசிஷனோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 2 டைமென்ஷனல் டிராயிங் அண்ட் 3 டைமென்ஷனல் டிராயிங்க்கு 2 டைமென்ஷனல் டிராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுவே 3 டைமென்ஷனல் டிராயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ், ஒய் அண்ட் Z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸையுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 2 டைமென்ஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பா மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் 3 டைமென்ஷனை பொறுத்தவரை 3 டைமென்ஷன் நம்ம 3 ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா மெட்டீரியல் கண்டிஷன், அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த பொசிஷன்ங்கிற டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் கேட்டகரியில வருது. ஸோ லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன? சிம்பிளா லொகேஷன பத்தி உங்களுக்கு புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு பிளேட் இருக்கு. பிளேட்ல வந்து நம்ம வந்து ஹோல் போட போறோம். அந்த ஹோல் போட வேண்டிய இடம் வந்து நமக்கு தெரியணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், அது மேட்ச் ஆகக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து ஹோல் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த ஹோல் பண்ணக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்றோம்ல, ஒரு லொகேட் பண்றோம்ல, அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம நெறைய இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் அல்லது பேச்சு வழக்குல பார்த்தீங்கன்னா, ட்ரூ பொசிஷன்ங்கிற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப பொசிஷன் வேற, ட்ரூ பொசிஷன் வேறயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இப்ப ஏஎஸ்எம்இய பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொசிஷன் இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுவே நீங்க ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா, சேம் இங்க பொசிஷன் சொல்றத அங்க வந்து ட்ரூ பொசிஷன்ங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொசிஷன்னா என்ன? இப்ப ஒரு பிளேட் இருக்கு. பிளேட்ல வந்து நம்ம வந்து ஹோல் போட போறோம். அந்த ஹோல் வந்து எந்த இடத்துல போட போறோம் அப்படிங்கிறத லொகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த பொசிஷன்ங்கிற சிம்பிள். பிகாஸ் நம்ம வேற இடத்துல மாத்தி போட்டுட்டோம்னா, நம்ம அதுல இன்சர்ட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மேட்ச் ஆகாம போயிரும் உங்களுக்கு. அதோட லொகேஷனே மாறுறதுனால உங்களுக்கு ஷாஃப்ட்டோட மேட்சிங் பாயிண்ட் ஆர் மேட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இல்லாம போயிரும். இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல வந்து பொசிஷன் வந்து எப்படி லொகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டம் எடுத்துக்கிறோம். டேட்டம் ஏ ஆர் பி வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு, அதோட ஆரிஜினா வச்சுக்கிட்டு, அந்த ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவோ, ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணி அதோட லொகேட் பண்ணி, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஹோலா இருக்கட்டும், ஆர் போரா இருக்கட்டும் வந்து மிஷனிங் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பொசிஷன் அண்ட் ட்ரூ பொசிஷன் 2க்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க ட்ரூ பொசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2ஓட வேல்யூ குடுத்துருவாங்க. எக்ஸ், ஒய்ன்னு அந்த வேல்யூவ குடுத்துட்டு, அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்க பொசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தியரிட்டிக்கல் வேல்யூல தான் குடுப்பாங்க. அதாவது அதுக்கு வந்து கண்டிப்பா டாலரன்ஸ் இருக்கு. ஆனா ட்ரூ பொசிஷன பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பா டாலரன்ஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த எக்ஸாக்ட் எக்ஸ், ஒய் பாயிண்ட்ல தான் ட்ரூ பொசிஷன பொறுத்தவரை வந்து ஹோல் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரூ பொசிஷன பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு டாலரன்ஸுமே இருக்காது. ஆனா பொசிஷன பொறுத்தவரை உங்களுக்கு சம் டாலரன்ஸ் குடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ட்ரூ பொசிஷன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் வேணா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்குல்ல. ப்ளூ கலர் சர்க்கிள் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரூ சென்டர். இந்த இடத்துல தான் ஷாஃப்ட் வந்து அசெம்பிள் ஆக போகுது. ஆனா ரெட் கலர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் பார்ட்ல வந்து நம்ம வந்து மிஷினிங் பண்ணியிருக்கோம்னு வைங்க. அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து ஷாஃப்ட்ட உள்ள குடுக்கும்போது என்ன ஆகும்? கரெக்ட்டா உள்ள போகாது. அந்த மாரி நேரத்துல ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு உள்ள போகாம எங்கேயாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி தடுக்கிறத பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம ட்ரூ பொசிஷன்ங்கிற ஒரு மேட்டர் வந்து யூஸ் பண்றோம். இப்ப இந்த டிராயிங்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாலரன்ஸ் 0.03 குடுத்துருக்காங்க. அப்படி குடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ஹோல் வந்து தள்ளி போயிருது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ட்ரூ பொசிஷன் கிடையாது. பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ ட்ரூ பொசிஷன மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் வந்து ஷாஃப்ட்டோட மேட்டிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து டாலரன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருந்தா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ பொசிஷன் சொல்றோம். இப்ப எக்ஸ், ஒய் அண்ட் Z 3 ஆக்சிஸையுமே அடிப்படையா வச்ச டேட்டம் பத்தி நம்ம ஒரு டிராயிங் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டம் ஏ, பி, சின்னு 3 டேட்டமுமே இருக்கு. இப்ப நமக்கு தேவைக்காக நம்ம வந்து டேட்டம் ஏ அண்ட் பிய மட்டும் எடுத்து ஒரு 2 டைமென்ஷனல் டிராயிங் மாரி அதுக்கு வந்து எடுத்து பொசிஷன குடுக்கலாம். இப்ப டேட்டம் ஏ வந்து நம்ம ரெஃபரன்ஸா வச்சு, ஆரிஜினா வச்சு 40 மீட்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும், டேட்டம் பி வந்து ஆரிஜினா வச்சு 40 மீட்டர் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் மூவ் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட்க்கு வந்து நான் டாலரன்ஸும் குடுத்துடுறேன். சம் டாலரன்ஸ் குடுத்து நான் வந்து ஒரு பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி அதில ஹோல் புரொவைட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ் ஆக்சிஸ்லயும், ஒய் ஆக்சிஸ்லயும் ஒரு லைன் போட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைச்சு அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து ஹோல் வந்து நான் புரொவைட் பண்ண போறேன். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா, நான் கீழ் நோக்கி தான் புரொவைட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு ஆக்சிஸ் வேணும்ல. அந்த ஆக்சிஸ் தான் பார்த்தீங்கன்னா, 3 ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, 3 டேட்டமுமே நமக்கு ஆக்ட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா, வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்றேன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். இப்போ வந்து பின் கேஜ்ல வந்து நம்ம ஹோல் புரொவைட் பண்ண அந்த பிளேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துரலாம். ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது டேட்டம் ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா, அந்த கேஜ்ல வந்து 2 சைட்லயும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாரி டேட்டம் சி இருக்கக்கூடிய பின் கேஜோட டாப் பார்த்தீங்கன்னா, பிளேட்டோட டேட்டம் சி இருக்கக்கூடிய பாட்டம்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து தியரிட்டிக்கலா உங்களுக்கு வந்து சொல்லும்போது கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிரும். எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. பட் நீங்க வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கும், ஹோலுக்கும் பார்த்தீங்கன்னா, சம் கேப்லாம் இருக்கு. இந்த கேப் என்ன இஷ்யூனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண டாலரன்ஸ்ங்கிற ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு இந்த கேப் வரும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு ட்ரூ பொசிஷன் கிடையாது. வேணா இத நம்ம வந்து பொசிஷன்னு சொல்லிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாலரன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம டேட்டம்ல எந்த டேட்டம்ல நமக்கு தேவையோ அந்த டேட்டம்ல நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷனுக்கும், ட்ரூ பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல லொகேஷன் கேட்டகரியில நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சிம்பிள் பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரிசிட்டி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் வந்த மாரி இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு லொகேஷன் டாலரன்ஸ்னால கண்டிப்பா உங்களுக்கு டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். டேட்டம் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் உங்களுக்கு சர்ஃபேஸ் ரிலேட்டடா இருக்கலாம், அல்லது ஆக்சிஸ் ரிலேட்டடா இருக்கலாம். கான்சென்ட்ரிசிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டி உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒண்ணுக்கு மேற்பட்ட சர்க்கிளா இருக்கட்டும், ஹோலா இருக்கட்டும், ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் அது வந்து வச்சிருக்கு. அந்த மாரி இருக்கிறத நம்ம வந்து கான்சென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். கான்சென்ட்ரிசிட்டி எங்கே மோஸ்ட்டா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும், அல்லது ப்ரீசீஸா ஃபிட் ஆகக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஹோலா இருக்கட்டும், அந்த மாரி இடத்துல தான் ரொம்ப யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மோட்டர் எடுத்துக்கலாமே. மோட்டர்ல வந்து ஸ்டேட்டர் இருக்கு. அதுக்கு மேல நம்ம வந்து ரோட்டர் குடுக்குறோம். 2க்குமே வந்து கான்சென்ட்ரிசிட்டி மேட்ச் ஆனா மட்டும் தான் 2மே கரெக்ட்டா ப்ரீசீஸா உள்ள வந்து ஃபிட் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருக்கும். இப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஹோல்ல வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாம அது ஸ்ட்ரெய்ட்டா உள்ள போயிட்டு வரணும். சப்போஸ் சைடுல எங்கேயாவது உங்களுக்கு டச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஏதாவது ஃப்ரிக்ஷன் வரும். அட் த சேம் டைம் அந்த மூவ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம கான்சென்ட்ரிசிட்டிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம ஜிடிஎன்ட்ல யூஸ் பண்றோம். இப்ப இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டம் ஆக்சிஸ்ன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்ட மையமா வச்சு தான் உங்களுக்கு அதுக்கு மேல நீங்க புரொவைட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட், ஹோல் எல்லாத்தோட சென்டர் பாயிண்ட் இந்த டேட்டம் ஆக்சிஸா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு வரும். கான்சென்ட்ரிசிட்டி பொறுத்தவரை மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சிஎம்எம்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 சைடுமே ஒரு பெஞ்ச் சென்டர்ல வந்து அந்த பார்ட்ட வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு, டயல வந்து ஒரு 4, 5 டயல வந்து கன்டினியூஸா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி ஏதாவது டிஃப்ளெக்ஷன் ஆகுதா அந்த மாரி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து உங்களுக்கு அந்த அளவு அக்யூரசி கிடைக்காது. சிஎம்எம்ல மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும். கான்சென்ட்ரிசிட்டிய பொறுத்தவரை மோஸ்ட்டா எந்த மாரியான பார்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிசிஷன் அதிகமா தேவைப்படுற பார்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியர், ரோட்டார், ஷாஃப்ட், டிரான்ஸ்மிட்டிங் ஷாஃப்ட் அந்த மாரி எந்தெந்த இடத்துல வந்து பிரிசிஷன் அதிகமா தேவையோ அந்த இடத்துல தான் இத யூஸ் பண்ணுவாங்க. ஜியாமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல லொகேஷன் கேட்டகரியில நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, சிமெட்ரி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். அதாவது ஒரு லைன வச்சுக்கிட்டு 2 சைடுமே நம்ம மிரர் வச்சா 2 சைடுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அது மாரி தான் இதோட சிம்பிள் இருக்கும். சிமெட்ரிய பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பா வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லொகேஷன் கேட்டகரி. சிமெட்ரிய பொறுத்தவரை உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். சிமெட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்டோட சென்டர் டேட்டம் லைன் இருக்கு. சென்டர் டேட்டம் லைன்ல அந்த பார்ட்ட வந்து நம்ம வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவ கட் பண்ணோம்னா, 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் சைஸா இருக்கட்டும், சேம் ஷேப்பா இருக்கட்டும், டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்மா இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம. அந்த மாரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ட தான் நம்ம வந்து சிமெட்ரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இத இன்னும் சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்ப நீங்க வந்து பாதியா கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு அந்த பாதி ஆப்ஜெக்ட் கொண்டு போய் நீங்க கண்ணாடி முன்னாடி வைக்கிறீங்க. கண்ணாடி முன்னாடி வைக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டோட பாதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல கண்ணாடில தெரியும். அப்ப பார்த்தீங்கன்னா, கண்ணாடில தெரியிற ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய அந்த பாதி ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, சேம் டைமென்ஷன், சேம் ஷேப் தான் இருக்கும். இந்த மாரி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடுமே வந்து சேம் டைமென்ஷன், சேம் ஷேப் இருந்தா தான் நம்ம வந்து சிமெட்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, நான் சென்டரா ஒரு லைன் போட்டு அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் கட் பண்றேன்னு வைங்க. கட் பண்ணும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும் 2 சைடுமே எனக்கு வந்து சிமெட்ரிக்கா சேம் சைஸ், சேம் ஷேப் தான் இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து இங்க ஒரு ஸ்கொயர வந்து இன்சர்ட் பண்றேன். அந்த ஸ்கொயரோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாஃப்ட் இருக்கு. அந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹோல். அந்த ப்ளூ கலர் லைன் வருதுல 2 டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ்குள்ள போற மாரி ஒரு ஹோல் இருக்குன்னு வைங்க. சப்போஸ் எனக்கு வந்து சிமெட்ரிக்கா இல்லைன்னு வைங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து உள்ள வந்து அந்த ஹோல்க்குள்ள கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. பட் அந்த ஸ்கொயர் ஷேப்டு கியூப் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகுமே தவிர, அந்த ஷாஃப்ட் வந்து உள்ள உங்களுக்கு போகாது. இந்த இஷ்யூவ வந்து சால்வ் பண்றதுக்காக தான் ஜிடிஎன்ட்ல சிமெட்ரிசிட்டிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சிமெட்ரிசிட்டி எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மோஷன் இருக்கக்கூடிய பிளேடு, கியர்ஸ் அந்த மாரி அப்ளிகேஷன்ல மோஸ்ட்டா யூஸ் ஆகுது.